ஜீவனுள்ள தேவனை நாம் பாடி ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு விடுதலை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எல்லாருமே விசுவாசத்தோடு என்ன பண்ணிருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உடைப்பா. என் பலவீனத்தை ஆண்டவர் மாற்றுவார். அதனாலதான் ஒவ்வொரு போன வருடத்துல நம்ம நடத்தும் போது விடுதலை கூட்டம் அப்படின்னு நம்ம நடத்தினோம். இப்போ இந்த வருஷத்துல என்னவா மாத்தி இருக்கிறோம்? விடுதலை பெருவிழா. அதனால இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் விடுதலை பண்ணி என்னென்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறாரோ, என்னென்ன உங்க இருதயத்தை நீங்க சிந்திச்சு வந்திருக்கிறீங்களோ அதை கட்டாயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற தக்க சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் தயவாய் நான் கேட்கிறேன், எழுந்திருந்து ஒரு சில பாடல்களை நம்ம பாடி பிறகு நம்முடைய கரங்களில் இருக்கிற அந்த பாடல் புத்தகத்தில் இருக்கிற பாட்டை நம்ம பாட போகிறோம். பாட்டுத்தாள் எல்லாரும் கீழே வச்சுட்டு, பைபிள் பாட்டுத்தாள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு எல்லாரும் எந்திரிச்சு நின்று நல்ல கரம் தட்டி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் நல்ல மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல்களை பாடி ஆண்டோடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழும்பி இருந்துங்க. கையில எதையும் வைக்க வேண்டாம். ஆண்டவர் நல்ல 2 கரங்களை கொடுத்திருக்கிறாங்க. நல்ல பலமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். படிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த அருமையான பழைய பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நாம் இன்று பாடி துதிப்போம். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். நம்மோடு கூட இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணி வந்திருக்கிறாங்க. நம்ம பாடும்போதே நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற கட்டுகள் உடைய போகிறது. நாம் ஆராதிக்கும் போதே ஆண்டவர் விடுதலை தர போகிறார். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி தேவ பிரசன்னத்தில் என்ன நம்ம பாட போகிறோம்.
பலமாய் கறந்துட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல பலமாய் கறந்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்காரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளை நமக்காகவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு, இந்த நாளை ஏசப்பா நமக்காக தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த நாளை ஏசப்பா நமக்காக தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. உங்களுக்காக தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. எனக்காக தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுத்தோம், ஆனா வந்திருக்கிறது நம்மளை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய கரங்களில் இருக்கிற பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக கூட நம்ம கரங்களில் இருக்கிற பாட்டுத்தாள், எல்லாருக்கும் பாட்டுத்தாள் வந்துருச்சா? பாட்டுத்தாள் எல்லாம் வாங்கியாச்சுல? ரைட். நம்ம பாடல் புத்தகத்துல இருக்கிற பாடல் தாள்ல இருக்கிற 5வது பாடல் நம்ம பாட போகிறோம். எல்லாருக்கும் இவ்வளவு நீங்க கேட்டிருக்கலாம், ஒருவேளை பாதி பேர் கேட்காம இருக்கலாம். ஆனா எங்களோடு சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம். பாடல் தாள்ல 5வது பாடல். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேற ஒரு நாமம் இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். நம்முடைய பாடல் தாளில 5வது பாடல். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அடுத்ததாக வரி சொல்லப்படுகிறது, அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். இன்னைக்கு நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறாங்க. ஒருவேளை இங்க இருக்கிற அநேகருடைய குடும்பத்தில் செய்வினை போராட்டங்கள் இருக்கலாம், பில்லி சிறுத்துடைய காரியங்கள் இருக்கலாம். நீங்க விசுவாசத்தோடு பாடலை பாடும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு உடைத்து உங்களை புதிதாக்கி அனுப்புவதற்கு அவர் போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடுன்னு சொல்லி அதிகாரத்தோடு. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம்
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் நாமத்திலே அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம்முடைய காரியங்களை வாய்ப்பதற்கென்று இந்த உலகத்தில் நமக்கு வேற நாமம் கிடையாது. நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, என் குடும்பத்துல நன்மையவே நான் பார்க்க முடியல, எல்லா சூழ்நிலையும் ஒரே தீமையாகவே காணப்படுகிறது, என்ன செய்ய சொல்லி ஒரு பெரிய கேள்வி குறித்து வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், இதுவரைக்கும் இருந்த உன்னுடைய அடைக்கப்பட்ட கதவுகளை நான் திறப்பேன். ஹalleluya, விசுவாசம் பண்ணிக்கலாம். நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா காரியங்களும் உடையவர் இயேசு கிறிஸ்து. நம்ம பாடல் படிக்கும் போதே இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் மறுபடியும் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஒரே ஒரு நாமம் தாங்க நம்ம எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பண்ணுவதற்கு ஒரே ஒரு நாமம். அதுதான் நாம் பாடல் பாடி நம்முடைய இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தில் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். எத்தனை வருஷ போராட்டங்களா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது எல்லாத்தையும் உடைப்பதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. மீண்டும் ஒரு நல்ல கரம் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் பெரியவரையா, அவர் பெரியவர், அவர் பெரியவர். அல்லேலூயா. என்னை இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்தின ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக டிப்ரெஷன், மன அழுத்தத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லா பிள்ளைகளை போல மற்ற பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேன், எப்பொழுதுமே தனியாக தான் இருப்பேன். எதுக்கு அழுறேனே தெரியாது, ஆனால் தனிமை உணர்வு வரும்.
நான் என் பாட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். எந்த ஒரு வேலையை செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனால் என்னால் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த வேலையில் செய்ய முடியாது. யாரோ என் கூட பேசிகிட்டு இருக்கிறது போலே ஃபீல் ஆகும். நான் என் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேன். என் கூட யாரோ என் பக்கத்தில் இருந்து ஒரு ஃப்ரெண்டு பேசுகிறது போல் தவறான காரியங்களை செய்யறதுக்கு இப்படி ஒவ்வொரு நேரமும் என் கூட பேசிக்கொண்டே அந்த வாய்ஸை என்னால் கேட்க முடியும். நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் வராது, பசிக்காது. எப்போவுமே தனிமையாக இருக்க தான் விரும்புவேன், தனிமையாக தான் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் எதுக்கு கோபப்படுறேன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு எனக்கு கோபம் வரும். வீட்லேயும் அப்படிதான், எரிச்சல். யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. மனுஷங்கள்ட்ட பேசுகிறத காட்டிலும் என் கூட பேசுகிற அந்த சத்தத்திற்கு அதிகமாக செவி கொடுப்பேன். எனக்கு தற்கொலை சிந்தனைகள், எப்போ பார்த்தாலும் செத்து போகணும் அப்படின்னு உள்ள தற்கொலை சிந்தனைகள் மட்டும்தான் வரும். எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், இப்படிப்பட்ட தவறான சிந்தனைகள் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியலை, எதுவுமே செய்ய முடியலை. நிறைய நாளுக்கு அப்புறமா நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே விடுதலை கிடைக்கல. நிறைய மைண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போனோம் ஹாஸ்பிட்டல், எங்கேயுமே விடுதலை கிடைக்கல. அப்போதான் ரிலேட்டிவ் மூலமாக இந்த சர்ச்சுக்கு வந்தோம். 4 மாதம் இந்த சர்ச்சில் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு என் உடம்புல நோய் கிடையாது, அது எந்த மருத்துவத்தினாலும் குணப்படுத்த முடியலை. ஆனால் ஏசப்பா அதை அப்படியே பரிபூரணமாக எனக்கு விடுதலையை தந்தாங்க. போன ஆகஸ்ட் 25ஆம் தேதி இங்கே கூட்டம் நடக்கும்போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். ஆனால் ஏசப்பா ஆகஸ்ட் 28ஆம் தேதி எனக்கு நல்ல விடுதலையை ஏசப்பா எனக்கு தந்தாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே பிடித்திருந்த பிசாசின் கட்டிலண்டி ஏசப்பா எனக்கு பரிபூரண விடுதலை அன்று தந்தாங்க. எங்க வீட்டுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருந்த செய்வினையின் கட்டுகள், நான் மெண்டல் ஆகிறணும், எங்க வீடு நாசமா பெயரணும் அப்படின்னு இருந்த செய்வினை காரியங்களை எல்லாவற்றிலும் இருந்த ஏசப்பா பரிபூரண விடுதலை தந்தாங்க. இப்ப ஜான்ஸ் காலேஜ்ல படிக்க ஏசப்பா எனக்கு உதவி செய்திருக்காங்க. யாரெல்லாம் நான் மடிந்து போவேன்னு நினைச்சாங்களோ எல்லாருக்கும் முன்னாடியும் ஏசப்பா என உயிருள்ள சாட்சியாய் நிறுத்தி இருக்காங்க. எனக்கு மறுஜீவனை தந்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. நல்லவர். இந்த நேரத்திலையும் ஊழியக்காரை கனம் பண்ணுகிற வண்ணமாக நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு சின்ன மொமெண்டோ ஒன்று நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அருமையான பாஸ்டர் முன்பதாக நீங்க வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த மொமெண்டோவை அன்பான பாஸ்டர் அவர்களுக்கு வழங்குவோம். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கிடைத்த மாபெரும் ஒரு பாக்கியம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து மத்தியிலே கர்த்தர் கிரியைகளை உண்டு பண்ணுவாராக. ரொம்ப நல்லவர். இன்றைக்கு ராத்திரி வேளையில நாம பிரசங்கிக்கிறதான, நாம ஆராதிக்க வந்திருக்கிறதான கர்த்தர் யார் தெரியுமா? மரணங்களை மாற்றுகிறவர். ஒரு ஆமை சொல்லுங்களேன். மரித்தவனை சாமியில் எழுப்பி நடக்க பண்ணுகிற ஆண்டவர். அப்படியானால் இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்க பக்கத்தில் நின்று சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு எதிர்காலம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் வேகமாய் சில காரியங்களை சொல்லி உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சத்தமராமே சொல்லுங்களேன். எனக்காக யாராவது ஒருவர் ஒரு வேத பகுதியை மைக்கில் வாசித்து தரும்படி நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் இந்த இரவின் தியானத்திற்காக நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் மைக்கில் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக. Thank you pastor. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். சத்தம் வராம சொல்லுங்க. அந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அப்பொழுது இதோ கர்த்தர் கீழ்பாட்ட வழியாய் கடந்து போனார். சத்தமான ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா? அப்பொழுது சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர்
என் பிரச்சனையின் வழியாய் கடந்து போனார். சத்தமா ராமே சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர், சத்தமா ராமே சொல்லுங்களேன், என் சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போனார். இன்னைக்கு நைட்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? இந்த பேரின்ப பெருவிழாவுக்கு வந்திருக்கிறதான அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் பலிபீடத்தில் அந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமென். எந்தெந்த இடத்துல நீ கடக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாயோ, 2025 ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி ராத்திரி வேளையில உன்னை அக்கறைக்கு கடக்க பண்ணி நாம கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, கடக்க முடியாத கடனை கடக்க போகிறேன். ஆமென் தானே? நீங்க தட்டுற கையில சாத்தா பல மைல் ஓடணும். ஆமா தானே? அல்லேலூயா. ஏது எப்படியோ 24ஆம் தேதிய தீர்மானம் பண்ணியாச்சு, ஸ்பீக்கரையும் வாங்கியாச்சு, லைட்டையும் கட்டியாச்சு. சத்தமா தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜோசுவா பாஸ்டரையும் கூப்பிட்டாச்சு, உங்களுக்கு நோட்டீஸ் தந்தாச்சு. வந்ததே வந்துட்டோம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பாம்பு அடிச்சிட்டு போகலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. வந்ததே வந்துட்டோம், சர்ப்பத்தை தகர்த்துட்டு போயிடுவோம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். வந்ததே வந்துட்டோம். இன்னைக்கு ராத்திரி ஒரு கேன்சரையாவது அடிக்காம போக முடியுமா? வந்ததே வந்துட்டோம். உன் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணாம இன்னைக்கு ராத்திரி எப்படி போக முடியும்? நீ கை தட்டுற தட்டு இங்க இருந்து சீவல பேரி வர கேட்கணும். நானும் 2ல 1 பார்த்துட்டு போகத்தான் கீழே பாட்டம் வந்திருக்கேன். சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. காசா பணமா? அவர் கடந்து போயிட்டா. அல்லேலூயா. ஆமென். பைபிள்ல ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் கர்த்தர் கடந்து போயிருக்கிறாரோ அங்கெல்லாம் அடையாளங்கள் நடந்திருக்கிறது, அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஐயா ஆமென். மூத்த ஊழியர்கள் ஆமென் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையில என்னைக்கு கர்த்தர் கடந்து போனாரோ அன்றைக்கு மறைமாய் இருளல ஆமென் பிரகாசம் இல்லாமல் கட்டப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்த என் வாழ்க்கைய ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றினார். பக்கத்துல இருக்கிற ஆளு கருப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க, வாழ்க்கை வெளிச்சமா மாறப்போது முகத்தை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஆளு கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை வெளிச்சமானா போதும். அல்லேலூயா. சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு ராத்திரி ரொம்ப பேச ஆசைதான். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆனா கீழே பார்த்த மக்கள் ரொம்ப பாவங்கிறதுனால சீக்கிரமா முடிச்சிட்டு போவேன். அல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் போய் செய்ய முடியாததெல்லாம் என் கர்த்தர் நமக்காக செய்வார். அதற்கு வேதத்தில் இருந்து ஒரே ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு உங்க எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். அடுத்த ஆண்டு இதே பெருவிழாவில் நீங்க வரும்போது நான் அக்கறையை கடந்துட்டேன், நான் கடனை கடந்துட்டேன், வியாதியை கடந்துட்டேன், பிரச்சனைகளை கடந்துட்டேன், எதிர்ப்புகளை கடந்துட்டேன். ஒரு 10 பேராவது ஒரு 100 பேராவது இங்க ஏறி சாட்சி சொல்லுகிற அளவிற்கு என் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். பைபிள்ல ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் பேர் தான் பேதுரு. யாருங்க தெரியுமா? யாருன்னு? அல்லேலூயா. மோர் ஆமென் சொல்லுங்க. நோ டிகிரி, படிக்கல, டிகிரி இல்ல, படிப்பு இல்ல. ஆமென். படிச்சாதான் கர்த்தர் பயன்படுத்துவார்னா நாங்கெல்லாம் பலிபீடத்தில் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன அழகாரா நடத்தினார் பாருங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். படிச்சாதான் பயன்படுத்துவார்னா நம்மள நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அல்லேலூயா. படிக்காத ஒரு மனிதன். வசனம் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை ஆதாரமாய் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிறது வசனத்தை கேட்க தானே? ஆமா தானே இல்லையா? ஆமான் சொன்னா முற்றுவேன், இல்லன்னா உட்கார வச்சு அடுத்த ஆல்நைட் பிரேயர் ரெடி ஆகும். அல்லேலூயா. எத்தனை மனிதனுடைய வார்த்தைகள் கேட்டு இருதயம் காயப்பட்டு போயிருக்கிறது.
எத்தனை துக்கமான வார்த்தைகளை கேட்டு உள்ள உடைஞ்சு போயிருக்கிறது. இத்தனை பேர் காலடி மண் எடுத்து கொஞ்சம் மண் எடுத்து மேல எறிஞ்சோ இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறோம்னா அது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேய்ச்சி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி உண்டு. அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் வெளிச்சம். பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம். சத்தமராமே சொல்லு. இங்க ஒரு மனிதன் ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட என்ன செய்யல. நானா இருந்தா கயர் எடுத்து வேப்ப மரத்துல கட்டி செத்துருப்பேன். சில ஆட்கள் பாருங்க, ஆவோனா செத்துருவேன். எப்படிங்க? கீழே பக்கத்துல மக்களுக்கு உயிர் இருக்கா, பக்கத்துல எல்லாம் கை பிடிச்சு பாருங்க, சத்தம் இருக்கல்ல. சின்ன பிரச்சனை வரட்டும் செத்துருவேன். சாதாரண ஒரு போராட்டம் வரட்டும் செத்துருவேன். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நீங்க ஆமென் சொல்லல எனக்கு சந்தேகம் வந்துரும். பூரா அந்த கேஸ் தான். ஆமென். ஐயா, ராத்திரி முழுவதும் he is a fisherman, ஒரு மீன் பிடிக்கிறவன். கடலை பத்தி நல்லா தெரியும். மீன் எங்க போட்டா வலை போட்டா கிடைக்கும்னு நல்லா தெரியும். எங்க போய் எத்தனை மணிக்கு போட்டா மீன் கிடைக்கும்னு நல்லா தெரியும். தெரிஞ்ச ஒரு மனிதன் ராத்திரி முழுவதும் ஒரு கிணசுரத்து கடல்ல வலைய போடுவாரு, மீன் கிடைக்காது. வலைய போடுவாரு, மீன் கிடைக்காது. வலைய போடுவாரு, மீன் கிடைக்காது. இப்ப நம்ம ஊர்ல என்ன கேக்குறாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு போய் 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 என்ன கிடைச்சிச்சு? பக்கத்துல பார்த்தோம், சீக்கிரம் கிடைக்கும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு நம்ம ஆட்கள் ஒரு பாடம் படிச்சு வச்சிருக்கிறது தெரியுமா? சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சது? சர்ச்சுக்கு போய் ஒண்ணு கிடைச்சது. என்ன கிடைச்சது தெரியுமா? சந்தோஷம் இல்லாத எனக்கு சந்தோஷத்தை தந்தா, சமாதானம் இல்லாத நீங்க ஆமென் சொல்லல ஆண்டவர் துக்கப்படுவாரு. அவன் எளியவரை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் தாயா. இன்னைக்கு இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற தாய் தகப்பன், அவன் பாட்டி தாத்தாமா சகோதர சகோதரிகள், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர் நீங்கள். நான் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் எல்லாம் 2-3 நாள் ஃபெஸ்டிவல் நடக்கட்டும். ஆண்டவர் வழியை திறப்பார். சும்மா ஒரு ஆமை சொல்லுங்க. ராத்திரி முழுவதும் கடல்ல மீன் என்ன செய்யல, கிடைக்கல. நம்மளா இருந்து என்ன சொல்லி இருப்பா தெரியுமா? நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஒண்ணும். சத்தமா சொல்லுங்க, ஒண்ணும் கிடைக்கல. இப்பவுமே என்ன சொல்லி விட்டுருப்பாங்க தெரியுமா? ஆமா போ, அதுக்கு போராட்டத்துக்கு பணம் கொண்டு வந்த பாஸ்டர் ஜோசு வந்திருக்காரு. ஆமா, இவ்வளவு ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, உனக்கு என்ன கிடைக்க போது பாரு. ஒண்ணு சொல்லட்டுமா? அமீன். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம், ஒரு மீன் கிடைக்கல. ஆனா இந்த மீனவர்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன தெரியுமா? எப்ப வீட்டுக்கு போனாலும் வலைய அலசி வச்சிட்டு போவாங்க. வலைய நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஆமா, இன்னைக்கு உங்க வலையெல்லாம் அலசாம இன்னைக்கு ராத்திரி கூட்ட முடியாது. வலை என்ன செய்யணும்? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன். சரியா? காப்பி டீ போட்ட பாத்திரத்தை கழுவுவீங்களா, டீ போடாத பாத்திரத்தை கழுவுவீங்களா? பக்கத்துல கேளுங்க. நீங்க இந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது உங்க மகளோ மருமகளோ, மகனோ கணவனோ மனைவியோ காலையில இருந்து காப்பியே டீயே போடாத பாத்திரத்தை உட்கார்ந்து விளக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோறே பொங்காத பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ரெடி ஆயிரும். ஏன் சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? எங்க காப்பி போட்டா கழுகுறது நியாயமானதுதான், டீ போட்டா கழுகுறது நியாயமானதுதான், சோறு பொங்கினா கழுவுறது நியாயமானதுதான். இப்ப நான் பேதுருவை பார்த்து கேட்கிறேன், மீன் பிடிச்சா வலைய கழுவி இருக்கலாம், ஆனா மீனை பிடிக்காத வலைய எதுக்கையா கழுவி வச்ச? கேப்பனா கேட்க மாட்டேமா? அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டேங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கழுவி ரெடியா வைங்க. ஆமா, உள்ளத்தை கழுவி ரெடியா வைங்க. சொல்ல மாட்டேங்களா? இறங்கி வந்துருவேன், நான் ஸ்டேஜ் ஹைட்டா இருக்குன்னு பார்க்க மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடியா இருங்க, ஆயத்தமா இருங்க. நீ கழுகி வச்சுட்டாரு, நீ பத்திரமா ரெடியாரு. இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு கூட உன் வலைகளை நிரப்பி உன் அற்பமா நினைச்சவ முன்னாடி கர்த்தர் பல. ஆஹா, நீங்க இப்படி கை தட்டுவீங்கன்னு தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி உன் பிள்ளை திருமணம் எப்படி நடக்கும்னு பார்த்தால, சபை எப்படி நடக்கும்னு பார்த்தால. அவதானே? அல்லேலூயா. மீன் பிடிச்சா வலை என்ன செஞ்சிருக்கலாம்?
அலசி இருக்கலாம். மீனும் பிடிக்கல. மீனுங்க ஒரு 4 மீன் கிடைச்சிருந்தா கூட பரவாயில்ல. மீன் பிடிச்சா வலைய அலசன்னு சொல்லலாம். அல்லேலூயா. மீனே என்ன செய்யல, கிடைக்கல. ஆனா கால உட்கார்ந்து அலசிட்டு இருக்கிறாரு, வலைய அலசிட்டு இருக்கிறாரு. ஆமே, வலை அலசினாலும் உள்ள உடையுது. அம்மா தானே. பக்கத்தில் இருக்கிற படகெல்லாம் நல்ல மீன்களை நிரப்பி வச்சிட்டு இருக்கும் போது பேதுருவின் உள்ள மாத்திரம் உடைகிறது. ஆனாலும் இந்த உலகத்தில் உன்னிடத்துல பணம் இருந்தா, பதவி இருந்தா, ஆஸ்தி இருந்தா, அந்தஸ்து இருந்தா, அழகு இருந்தா, உன்கிட்ட பணம் இருந்தா, படிப்பு இருந்தா, சொந்தக்காரன் பணக்காரன் பாமை மற்றவர்கள் தேடி வருவார்கள். ஆனா காலி வலை ஒன்றுமே இல்லாத ஒரு படகை தேடி போனவர் தாயா இன்னைக்கு ராத்திரி நான் பிரசங்கிக்கிறேன். அந்த நல்ல இயேசு தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அம்மே, அவரை போல நல்ல ஒரு தெய்வம் உலகத்தில் இல்ல. இல்ல. வலை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் அலசிட்டு இருக்கிறார். உள்ளெல்லாம் உடையுது, ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்புறம் இவங்க வலையை அலசி வச்சுட்டு மீனவர்கள் வீட்டுக்கு போகணும். ஆமா தானே. இப்ப அவர் வலையை அலசிட்டு இருக்கும் போது எத்தனையோ பேர் அந்த வழியை நடந்து போனாங்க. பேதுருட்ட பார்த்து என்னன்னு கூட கேட்கல. அப்படித்தானே? ஆமென். நம்மளே அப்படித்தானே கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையில போயிருப்போம். எப்படி இருக்கனாது யாராவது கேட்டாங்களா? இல்ல. நிறைய தலை பயங்கரமா ஆடுது. கீழப்பட்டத்தை விடுவிக்கிற ராத்திரி வந்தாச்சு. சத்தமராம சொல்லுங்களேன். கேட்கலன்னு தானே சொன்னீங்க. கேட்கிற காலம் வருது, கேட்கிற நாட்கள் வருது, கேட்கிற நிமிடங்கள் வருகிறது, கேட்கிற சூழ்நிலை வருகிறது. ஆனா ஒண்ணு மட்டும் இன்னைக்கு ராத்திரி சொல்லுவையா, வலக்காலியானது நல்லது. சத்தமராம சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்றேன், இந்த முறை காலியானது எதுக்கு தெரியுமா? இயேசுவை உன் பக்கத்தில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த வலையை காலி பண்ணினாரே அல்லாமல் ஆண்டவருக்கு உங்க மேல கோபமோ எரிச்சலோ ஒண்ணுமே இல்லை. ஆமென். பக்கத்துல பார்த்து இப்ப நீங்க அனுபவிக்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்ப, சொல்லுவீங்களா? பிரச்சனை மட்டும் இன்னைக்கு நைட்ல இல்லன்னா நீங்க இங்க வந்திருப்பீங்க. எங்க நீங்க ஏதாவது ஒண்ணு தலையாட்டுங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. லைட் பூரா இங்க இருக்கா, நீங்க அப்படியே தலையாட்டினா கொஞ்சம் தெரியும் எனக்கு. பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு நைட்டுக்கு வந்திருப்பீங்க. உண்மையை சொல்லுங்க. உங்க அக்கௌண்ட்ல ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட்ல 10 லட்சம் கிடந்தா இன்னைக்கு நைட்டுங்க வந்திருப்பீங்க. ஆமென். நான் உண்மையதான பாஸ்டர் பேசுறேன். இவங்க அக்கௌண்ட்ல 5 லட்சம் கிடந்தா இன்னைக்கு மீட்டிங் ஆள் வந்திருக்குமா? பிரச்சனையில் நாள் வந்திருக்குமா? போராட்டம் நாள் வந்திருக்குமா? கஷ்டம் இல்ல நாள் வந்திருக்குமா? ஒண்ணு இல்ல. இது எதுக்கு தெரியுமா? இயேசுவை இவங்க படகுல ஏத்துறதுக்கு. இன்னைக்கு ராத்திரி ஒண்ணு சொல்லட்டாமா, உலகத்துக்கு மத்த படகுக்கும் நம்ம படகுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். அவனுக்கு மீன் இருக்கு, இயேசு இல்ல. எனக்கு இயேசு இருக்கிறாரு, மீனும் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல மாட்டேங்க? ஐயா நான் சொல்றேன், உனக்கு மீன் இருக்கு, இயேசு இல்ல. உனக்கு மீன் ஆமென் சொல்ல மாட்டேங்க. ஆமென். உங்களை பார்த்து ஏளனமா பேசினா பாருங்க, உன் பிள்ளைய பார்த்து அற்பமா சொன்னா பாருங்க, ஊழியத்தை பார்த்து அசட்டை பண்ணனா பாருங்க, அவனை பார்த்து எனக்கு ராத்திரி சொல்லு, உனக்கு மீன் மட்டும்தான் இருக்குது. ஆனா எனக்கு அப்படி இல்ல, எனக்கு இயேசுவும் இருக்கிறான். கையை தட்டி சொல்லுங்க, என் கூட. இப்ப நான் உங்களை கேட்கிற இந்த கஷ்டம் எதுக்கு தெரியுமா? உடனே பாருங்க, வலையை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா முடிச்சிட்டு போக மனசு இல்லையா? ஆமே சொல்ல மாட்டேங்க. நல்ல மக்கள், கிளப்பட்ட மக்கள் உங்களுக்கு சொத்தா கொஞ்சம் தந்திருக்கிறாங்க. சத்தமானவர் ஆமே சொல்ல. ஆமா, உங்க முகமெல்லாம் 10,000 வாட்ஸ் லைட் போட்ட மாதிரி இருக்கு. நீங்களும் ஃபேர் லெவலியே போட வேண்டாம், அவ்வளவு கலரா இருக்கு. சத்தமா ஆமே சொல்லுங்க. நடந்தது என்ன தெரியுமாயா? வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் திரும்பி பார்க்கல. ஆனா தூரத்தில் இருந்த இயேசு, இவன் ஏதோ ஒரு தோல்வியோடு இருக்கிறான் என்று அறிந்து தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்தில் வந்தார்.
இப்ப சொல்லுங்க, என் பக்கத்துல வர வைக்கிறதுக்கு தான் அந்த பிரச்சனை. யார 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 சொல்லுங்க. மரித்தவனை எழுப்பினாரே, லாசருவை உயிரோடு எழுப்பினார்ல, குருடனை பார்வையை செய்தார்ல. அம்மா ஹாஸ்பிட்டல்ல போய் விடுதலை கிடைச்சி ஆபரேஷன் பண்ணி சுகமாகிறத விட வீட்டுக்குள்ளேயே இயேசு வந்துட்டாருன்னா நீ ஆம்புலன்ஸ்ல கூட ஏற வேண்டாம், நீ ஸ்ட்ரக்சர்ல கூட ஏற வேண்டாம், ஆபரேஷன் பண்ண வேண்டாம், குளுக்கோஸ் போட வேண்டாம். இப்ப கத்தியே இல்லாம ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் டாக்டர்கள் கைவிட்ட வியாதிகள் எல்லாம் எல்லா ஊழியக்காரர்களும் ஜோமனுங்க பார்க்கலாம். மைதானத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். வியாதியோடு வந்திருந்தா இன்னைக்கு ராத்திரி நீ வியாதியோடு வந்திருந்தா ஜோமனிக்கிட்டே இரு. வியாதி இல்லாதவங்க ஜோமனிக்கிட்டே இரு. தலை முதல் கால் வரை டாக்டர்கள் கைவிட்ட வியாதி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகம் ஆவதாக. ஆமென். தூரத்துல இருந்து இயேசு எங்க வந்தா? ஆமென். அப்ப மீனை நிப்பாட்டி தான் பக்கத்துல வருவார். மீன் கொடுத்தா வரமாட்டாம்ல, மீன் கொடுத்தா வரமாட்டோம்ல, வந்துட்டு மீன் தருவார். ஆமா சொல்ல மாட்டீங்க? நம்மளெல்லாம் அப்படித்தானே பிடிச்சாரு. இப்படி அழகா பாடினாங்க பாருங்க. நம்மள எப்படி பிடிச்சாரு? ஐயா அழகா சொன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி. சத்தமா ராமே சொல்லுங்களேன். எப்படி பிடிச்சிருப்பாரு? முதல்ல மீனை தந்திருந்தா, நல்ல ஒரு வேலையை தந்திருந்தா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்திருந்தா, பாட்டி இவ்வளவு அழகா நடத்திருப்பாரா? இப்ப 1 லட்சம் இல்ல 2 லட்சமே தருவாரு. நல்ல ஊழியம் செய்யுங்க, வெளிநாடு போங்க. எங்க பொறாம இல்லைன்னா ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா தான் ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க 2 பேரும் வெளிநாடு போனா என்ன குறை? ஆமா, வெள்ளக்காரங்க ஆடுவாங்க. காரணம் தவிடெல்லாம் தெரிச்சு வந்துரும் உங்க ஜெபத்துல. சத்தமா தான் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லையா தானே? சோகமா போர் அடிக்குதா, பசி எடுக்கா, தூக்கம் வருதா, ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்? எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் வாசல்ல ராத்திரி 2 மணி வரைக்கும் குத்த வச்சே உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு ராத்திரி இது அற்புதத்தின் ராத்திரி அல்லையா? நம்ம படகத்தேர் இயேசு வருகிற இரவு அல்லவா? இன்னைக்கு ராத்திரி துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற இயேசு வர்ற ராத்திரி இல்லையா? உண்மையா சொன்னா இது ஆர்ப்பரிக்க வேண்டிய ராத்திரி. சத்தமா நாமே சொல்லுங்களேன். இது ஆர்ப்பரிக்க வேண்டிய ராத்திரி, இது ஆர்ப்பரிக்க வேண்டிய இரவு, ஆர்ப்பரிக்க வேண்டிய இரவு. இது கையை தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டிய இரவு. இன்னைக்கு ராத்திரி கை தட்டுவீங்களா? 1 நிமிடம், 1 நிமிஷம் 60 செகண்ட். எவரிவன் எல்லாரும் கை தட்டாத கையை இருக்க கூடாது. பக்கத்துல வருகிறான், பக்கத்துல வருகிறான். இடங்குடு 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 இடங்குடு. கம் க்ளோஸ் டு காட். நீ ஆண்டவர் பக்கமா நெருங்கி வா. தூரத்துல இருந்து இயேசுவை பார்க்காத, பக்கத்துல வா, பக்கத்துல வா. இயேசு பக்கத்துல வா. இயேசு சுகமாக்குறவன், இயேசு அற்புதம் செய்கிறவன், இயேசு மரித்தவரை எழுப்பினவன். பக்கத்துல வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. யார் பக்கம்? இயேசுவின் பக்கம். அல்லேலூயா. ஆமென். யார் பக்கத்துல வரணும்? அவர் பக்கத்துல வந்துட்ட மதிப்பு தானா வரும். இன்னைக்கெல்லாம் நமக்கு இவ்வளவு வேல்யூ கிடைச்சிருக்குன்னா அவர் பக்கத்துல போக போய் தான். இதுக்கு முன்னாடி விவரம் தெரியாம யாரையா தேடி போய். ஆமே, இந்த கல்யாண திருமண வீட்டுக்கு போயிருக்கீங்களா? கல்யாண வீட்டுக்கு கலரா இருந்தா கூட நின்று போட்டோ எடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இல்லன்னா நம்மள ஓரமா ஒதுக்கி விட்டுருவாங்க. கலரா இருந்தா நம்மள கூப்பிட்டு, நம்மளால இது வரைக்கும் யாரும் எடுக்கலையா நம்ம கலருக்கு? ஆமே சொல்ல மாட்டீங்களா? அதுல ஒரு பெரிய பெருமை நமக்கு இருக்கு. என்ன தெரியுமா? நம்மள ஒரு மனுஷன் தேடி எடுக்க மாட்டான். ஆமே சொல்ல மாட்டேங்கல. ஆனா ஒரு கூட்டம் இருக்கும் கல்யாண வீட்டுல, சேர்ந்து போட்டோ எடுக்கும்போது நமக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். ஆனா ஒண்ணு நிச்சயம், தூரத்தில் இருக்கிற இயேசு பக்கத்துல வந்தா. இப்ப நான் சொல்றது அப்படியே சொல்லிட்டு இருக்க டைம் இல்ல. தூரத்துல இருந்து இயேசு உங்க பக்கத்துல வந்துட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். யார் பக்கத்துல வந்தா? யார் பக்கத்துல வந்தா? இயேசு யார் பக்கம் வந்தா? பேதுரு பக்கத்துல வந்தா. பக்கத்துல பாசுங்க, பக்கம் வந்துட்டாரு. சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் அடிக்கடி பக்கத்துல சொல்ல அந்த அம்மா சோர்ந்து போய் வந்திருக்குது, அந்த அம்மா உடைஞ்சு போய் வந்திருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க பக்கத்துல வந்துட்டாரு. வந்துட்டாரா? வந்துட்டாரா? வந்த உடனே என்ன செய்வார் தெரியுமா? இப்ப இயேசு எங்க வந்தா? சத்தமா சொல்ல மாட்டேங்க. உங்க சத்தம் நல்லா கேட்கணும். எங்க வந்துட்டா? சாப்பாடு இருக்குல்ல, நான் சொல்லாம கொடுக்க கூடாது. நீங்க பேசின மட்டும் தான் சாப்பாடு கொடுக்கணும். யார் பக்கத்துல வந்தா? வந்துட்டாராமா? வந்த உடனே என்னாச்சு தெரியுமா? பேதுருவை பார்த்துட்டார். இவன் ஏதோ ஒரு தோல்வி. சத்தமா ராமே சொல்லுங்களேன். உடனே பேதுரு கேட்காரு, பேதுருவே நம்ம படகுல உன்னை ஏறட்டுமான்னு கேட்டாரு. சத்தமா ராமே சொல்லுங்களேன். நானா இருந்த கேட்பேன், மீன் பிடிச்ச படகுல ஏற இருந்தா 10 மீன் காணிக்க கிடைக்கும். ஆமா தானே? ஒரு 10 மீன் இருக்கிற வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணா வரும்போது என்ன கிடைக்கும்? கன்னியாகுமரிக்கு இடையில மீட்டிங் போவேன். போகும்போது காணிக்க கிடைக்கல, மீன் கிடைக்கும். ஆமா சொல்லுங்க. மீன் கிடைச்ச படகுல ஏறி இருந்தா மீன் கிடைச்சிருக்கும்.
அவன் கவர்மெண்ட் வேலைக்காரங்க வீட்டுல இருந்த ஒரு காணிக்கை கிடைச்சிருக்கும். இவர் கைவிடப்பட்டு நொறுக்கப்பட்டு மீனே கிடைக்காம ராத்திரி புள்ள கஷ்டப்பட்டு இருந்த பெட்ரோலை இருந்த டீசலை செலவு பண்ணிட்டு இல்லதெல்லாம் அவன் எல்லாம் செலவழிச்சு போய் சோகமா உட்கார்ந்து இருக்காரு. அல்லேலூயா. பேதுரு பக்கத்துல வந்த உடனே பேதுட்ட கேட்டாரு, படகுல நான் உன்னை ஏறட்டுமான்னு கேட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூரத்துல இருந்த இயேசு பக்கத்துல வந்தா. சொல்லுங்க, பக்கத்துல தூரத்துல இருந்த இயேசு அந்த உடனே என்ன செய்வார் தெரியுமா? உங்க படகுல ஏறுவார். இப்ப சொல்லுங்க, ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி 2025 அவன் 8:40க்கு தோல்வியான படகுல ஏறாரு, கைவிடப்பட்ட படகுல ஏறாரு, சொந்தக்காரங்க வெறுத்த படகுல ஏறாரு, அவமானப்பட்ட படகுல ஏறாரு. என்னோட கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறான், கடந்த 3 மாதங்களா எனக்கு வாழ பிடிக்கல, என் வீட்டுல சண்டை, எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க, இனி எப்படி வாழுவேன் என்று எதிர்பார்த்து வந்த சகோதரியே, படகுல இயேசு ஏறுகிற ராத்திரி கையை தட்டி இயேசுவே என் படகுக்கு வாங்க. ஆண்டவர் என்னோடு உணர்த்துகிறார், நீ கடந்த 3-4 மாதங்களாய் தோல்விகளை கேட்டு கேட்டு துக்கமான வார்த்தைகளை கேட்டு கேட்டு உடைஞ்சு போய் தகர்ந்து போய் ஒதுக்கப்பட்டு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரி உங்கள் படகில் இயேசு ஏறுகிற ராத்திரி. சத்தமா ராமே சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ராத்திரி பாருங்க, இத்தனை படகுல ஏறிட்டாருன்னா நான் உன்னை யோசிச்சு பாக்குறேன், இவ்வளவு வேற கர்த்தர் ஆசீர்வதிச்சதான்னு வச்சுக்கோங்களேன், கீழே பாட்ட குட்டி அமெரிக்காவா மாறும். உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா தானே? வர வேண்டியவர் வந்தா மாற வேண்டியது மாறும், வர வேண்டியவர் வந்தா போக வேண்டியது போகும். அது எவ்வளவு பெரிய பேயா இருக்கட்டும், கல்லறையில படுக்கட்டும், சங்கிலியில கட்ட முடியாதா இருக்கட்டும், போய் இறங்கினாரு, காலடியில வந்து உளுந்தா வேதனைப்படுத்தா வந்தன்னு கேட்டவன கத்தியா தூக்கிட்டு போனாரு. இயேசு கிறிஸ்து அருவாளை வச்சிருந்தாரா? இயேசு கிறிஸ்து AK-47 வச்சிருந்தாரா? அவர் போய் நின்னாரு, சாத்தான் தன்னால காலில் வந்து விழுறான். இன்னைக்கு ராத்திரி கூட்டம் முடிஞ்சு பிரேயர் முடிஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஜோ பண்ணிட்டு போய் கதவை திறக்கும் போது அத்தனை பேயும் காலில் வந்து விழுந்துரும். உங்க காலில் அத்தனை பேய் விழுந்துரும். பாரம்பரிய பேய், குடும்பத்தை கெடுத்த பேய், மந்திரவாதம், பில்லி சூனியம். எங்க நம்ம அடிமை அல்லங்க, அதிகாரிகள். நம்ம யாருங்க? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மள அதிகாரிகள். நம்ம அடிமை அல்ல, கீழப்பாட்ட அடிமை இல்ல, கீழப்பாட்டம் அதிகாரிகள். அல்லேலூயா. வேகமா போறேன். தூரத்தில் இருந்த இயேசு வந்துட்டாரா? மக்களுக்கு வந்துட்டாரா? கேட்க மாட்டீங்களா? வந்துட்டாரா? அம்மா வந்துட்டாரா? சரி, வந்த இயேசு விட்டுருவீங்களா, பிடிச்சு வச்சுக்கிடுவீங்களா? விட மாட்டேன்னு சொல்றவங்க இல்லையா சொல்லுங்க. உண்மையில கீழப்பாட்ட மக்கள் ரொம்ப பெரியவங்க. யாரை விட்டாலும் விட்டுருங்க, இயேசு விட்டுறாதீங்க. வந்துட்டா அவர் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாருன்னா போக மாட்டாரு. உங்களை உயர்த்தி ஆசீர்வதிச்சு நான் படிப்படியா சொல்லவா? குழந்தை பிறக்கத்துல இருந்து ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. குழந்தை ஆமென் அப்படி ஆகக்கிறது பாத்தீங்களா? குழந்தை பிறக்கத்துல இருந்து அந்த பிள்ளைக்கு அடுத்து படிப்பு கொடுத்து, அந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு, அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, அந்த பிள்ளைய நல்ல வேலையை கொடுத்து, நல்ல திருமணமாகி அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்து, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிகளின் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இன்னைக்கு ராத்திரி இந்த மைதானத்துல பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவே, ரெண்டு கைகளை தட்டி இயேசுவே கூப்பிடுங்க பார்க்கலாம். சத்தமா சத்தமா பின்னாடி இருக்கிறவங்க சத்தனுக்கு கேட்கல. இயேசுவேன்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லுவார். எந்த பேரு சொல்லாத, எந்த பேரையும் பயன்படுத்தி பிரயோஜனம் இல்ல. இயேசு என்கிற பேர் உன்னை உயர்த்துகிற பேர், இயேசு என்கிற பேர் உன்னை அடையாளப்படுத்துகிற பேர். இப்ப நான் சொல்ல சொல்ல சொல்லுவீங்களா? இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தூரத்தில் இருந்த இயேசு எங்க வந்தாரு? வந்தோன்னு பேதுட்ட கேட்டாரு, படகுல நானா என்ன சொல்லி இருப்பேன்? அவர் அப்படிதான் சொன்னாரு. ராத்திரி முழுவதும் ஐயரே ஐயரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே கிடைக்கலன்னு தானே மீட்டிங் வச்சோம். ஒண்ணு கிடைக்காதனால லைட் கட்டணும்.
கிடைக்காதவங்க எங்க, இது கிடைச்சவங்களுக்குள்ள மீட்டிங் இல்லைங்க. ஒண்ணுமே கிடைக்காம கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அடுத்தபடி வாழ்க்கை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு தான் அந்த பேரின்ப பெருவிழா. அல்லேலூயா. சும்மா ராமே சொல்லுங்க. அந்த படகுல ஏறட்டுமான்னு கேட்டாரு. பேதுரு என்ன சொன்னார்? ஐயரே, ராத்திரி ஃபுல்லா இதே கீழே தோட்டத்துல நான் படாத கஷ்டம், எல்லா பக்கமும் வலை போட்டு பார்த்துட்டேன், என்ன கிடைக்கல. ஆகிலும் உங்க படகுல நான் ஏறதுக்கு இடம் கொடுக்கிறேன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா. சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல சொல்ல பக்கத்துல சொல்லுங்க. யாருக்கு சத்த இயேசுங்க பேர் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா? யாருக்கு இடம் கொடுக்கணும்? நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா அவர் உங்களுக்கு 10 ஏக்கர் தருவார். சொல்ல மாட்டாங்க பாருங்களேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுங்க, உங்க பிள்ளை கல்யாணத்துல ஜாம் ஜாம் நடத்திடுவாரு. ஆமே ஆமே. தூரத்துல இருந்து இயேசு வந்தவர் எங்க இருந்தாரு? சீக்கிரம் சொல்லுங்க. படகுல ஏறிட்டு பிரசங்கம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? இப்ப சிலர் சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு என்ன கேட்க தெரியுமா? இவ்வளவு பிரசங்கம் பண்றதுல ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு பிரசங்கம் பண்ணா பிரசங்கத்தை நல்லா கேட்போம். நீங்க உங்க பாட்டுக்கு அங்க இருந்து கார்ல வந்துட்டீங்க, நல்லா பிரசங்கம் பண்றீங்க. எனக்கு இப்ப நாளை காலையில லோன் அடைக்கணுமே, அது குழுல அடைக்கணுமே, போதாதுக்கு டிவி பிரிட்ஜ் வாங்கினது அடைக்கணுமே, ஆட்டோக்கு இஎம் அடைக்கணுமே, இது போதாதுக்கு போன் 1 10 2 வாங்கி வச்சிருக்கோம், அதுக்கு அடைக்கணுமே. நீங்க முறைச்சனால தான் நான் இவங்களை பார்த்து பிரசங்கம் பண்றேன். நீங்க முறைச்சே பாக்குறீங்க. ஆமா தானே? நான் தான் என்ன சொல்லியிருப்பேன்? இயேசுவே வந்து மீனை கொடுத்துட்டு பிரசங்கம் பண்ணும், உங்க பிரசங்கத்தை நல்லா கேட்பேன். இல்லன்னா நீர் எப்படி பிரசங்கம் பண்ணா நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமே. அப்படின்னு சில ஆள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவங்க தலையில இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன் கை வச்சு. மீனை கொடுத்துட்டு சொல்ல மாட்டாங்க. மீனை கொடுத்துட்டு பிரசங்கம், வீட கொடுத்துட்டு பிரசங்கம். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா? வந்து முதல்ல பிரசங்கம் பண்ணுவார். வசனத்தை முதல்ல சத்தமா சொல்லுங்க. வீட்டுக்குள்ள முதல்ல வசனம் வந்துச்சா வீடு வெளிச்சமா மாறிடும். பிள்ளைகள் எதிர்காலம். அதனால சொல்றையா, இது தலைமாட்டுல வச்சு படுக்க கூடியது அல்ல. சில ஆட்கள் சொல்லி கேட்டிருக்க, ஐயா தலைமாட்டுல பேய் வராம இருக்கிறதுக்கு வச்சு. சில அம்மா மாதிரி தலைமாட்டுல வச்சுட்டு என்ன செஞ்சுக்கிறோம்? என்ன 2 வயரை சுத்தி சொருவிருங்களே உள்ள இருந்து போட்டு என்ன வராதான்? இது தலைமாட்டுல இருக்க இல்ல, தலைக்கு உள்ள இருக்கணும். டெய்லி ஒரு வசனத்தை படிக்கணும். ஆமா தானே? ஜோசப்பாச தலையில வச்சு ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு போனா எப்படி ஆசீர்வதிப்பான்னு சொல்லாம போனா நாளைக்கு பாசன கணக்கு கேட்க மாட்டாரு. நாளைக்கு வண்டி பிடிச்சு இவங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்துட மாட்டாரு. இவங்க வேற என்னோட ஆளு எல்லாரும் பல்கா இருக்காங்க. அவன் சொல்ல மாட்டேங்களா? சிம்பிள். நான் சொல்லுங்க. வருவா. நீங்க சொல்லலன்னா நீங்க நைட்ல நான் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். சொல்லுங்க. வருவா. படகுல ஏறுவா. பிரசங்கம் பண்ணுவா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வருவா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வருவா. சீக்கிரம் சொல்லுங்க, முடிக்க போற. வருவா. பிரசங்கம் பண்ணுவா. வருவார். படகுல ஏறுவார். பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் நடந்தாலும் பேதருக்கு உள்ள மீன். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க உள்ளமெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? சத்தமா தான் ராமே சொல்லுங்க. ஆனாலும் பிரசங்கம் பண்ணிட்டு சும்மா வார்த்தையை மட்டும் பேசிட்டு போற தெய்வம் அல்ல. இதுல எழுதப்பட்டது வெறும் வார்த்தை இல்லையா, இது உயிர். ஆமென். இதுக்கு ஜீவன் இருக்கிறது. ஆமென். ராத்திரி ஒண்ணு சொல்றேன், வந்தவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்னா உன் படகு நிறைய போகுதுன்னு அர்த்தம். உன் வீட்டுக்குள்ள வசனம் பேச ஆரம்பிக்கப்படுதுன்னா உன் பிள்ளை தலையெழுத்து மாற போகுதுன்னு அர்த்தம். உன் வீட்டுக்குள்ள வசனம் பேசப்படுதுன்னா உன் எதிர்காலம் மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உன் வாயில வசனம் சொல்லப்படுதுன்னா உன் கேன்சர் கட்டிகள் உடையப்படுதுன்னு அர்த்தம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். காலையில எந்திரிச்சு சும்மா பெட்டில உட்கார்ந்து நீ பாம்புகளையும் சத்தமா ராமே சொல்லுங்க. சங்கீதம் 91 இருக்கு பாருங்க. அது மாதிரி வசனத்தை உன்னதமானவரின் சர்வ வல்லவருடைய நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், அவர் உன்னை
பாழாக்க கொள்ள நினைக்கும். அவர் தமது சிறகுகளாலே அவர் செட்டைங்களே அப்படியே சத்தியமுனக்கு பரிசுயமும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அம்புக்கும். அப்படி 16 வசனத்தை சொல்லி பாருங்க. வீட்டை சுத்தி சுத்தி வந்த பேயெல்லாம் 10 மைல் தூரம் போயிடும். இது எந்திரிக்கும் போது ஐயோ எப்படிங்க? சில வீட்டுல எல்லாம் கேமரா வைக்கணும். எந்திரிக்கும் போது விசுவாச வார்த்தை பேச இன்னைக்கு தருவாரையா? மனைவி வந்து கேட்கும் போது டக்குன்னு உனக்கு மட்டும் என்ன தெரியும் கேட்காதீங்க. ஏசப்பா அந்த படகுல வந்துட்டார்ல, தூரத்துல இருந்து ஒரு பக்கம் சொல்லுங்க சத்தமா. நாளை காலையில இருந்து வாழ்க்கை முறைய மாறணும். சோகமா மனைவி உட்கார்ந்து இருந்தா வேதனையோட பிள்ளை வந்து அம்மா பீஸ் கட்டணும். அவன் உடனே உன்னை படிக்க வச்சதை வேஸ்ட், நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி, உனக்கு படிப்பே வேண்டாம் சொல்லாதீங்க. உன் பிள்ளை பீஸ் கட்ட படகுலாட்டிலும் வந்த உடனே பிள்ளைய பார்த்து நீ சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா? தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்தில் வந்து விட்டார். பக்கத்துல வந்தவர் படகுல ஏறிட்டாரு. படகுல ஏறினவர் பிரசங்கம் பண்ணிட்டாரு. இது முடிஞ்சிருச்சுனா அடுத்த அற்புத வரைய நிரப்புறதுதாயா. கைய தட்டி தலைக்கு மேல சொல்லுங்க வருவா, சொல்லுங்க வருவா. படகுல ஏறுவாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? தெளிவா இருக்காங்க. பிரசங்கம் முடிச்ச உடனே கரையில இருந்த ஆளெல்லாம் அனுப்பிட்டாரு. நீங்களும் போயிருங்க, வசனம் கேட்க வந்துட்டு போயிருங்க. பேதுட்ட மட்டும் சொன்னாரு, கொஞ்சம் ஆழத்துக்கு, சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் ஆழத்துக்கு, கொஞ்சம் ஆழத்துக்கு. கரையில மீன் பிடிக்கிற சில பெரிய பெரிய ஞானிகள் இருக்காங்க. எங்க பிடிப்பாங்க? கரையில போட்டு தூண்டில. சத்தமா ராமன் சொல்லுங்கள. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா, ஏசப்பாவை நம்பிட்டா கொஞ்சம் ஆழத்துல இறங்கிதான் ஆகணும். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். பேதுரு மட்டும் ரகசியமா சொன்னார். எப்படி தெரியுமா? வாயா கொஞ்சம் ஆழத்துக்கு, ஆழத்துக்கு சொல்லுங்க வருவா. படகுல ஏறுவா. சத்தமா சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணுவா. பின்னாடி இருக்கவங்க பேச மாட்டீங்களா? வருவார், படகுல ஏறுவார், பிரசங்கம் பண்ணுவாரு. முடிச்ச உடனே என்ன செய்வார் தெரியுமா? நம்மளை கூட்டிட்டு ஆழத்துக்கு போவாரு. சத்தமா ராமன் சொல்லுங்களேன். ஆழத்துக்கு கொண்டு போயிட்டு, இப்ப நான் சொல்றது அப்படியே சொல்லுவீங்களா? திருப்பி வருவார், படகுல ஏறுவார், பிரசங்கமும் பண்ணுவாரு, வலைய போட சொல்லுவார். போட்டு தர மாட்டான். என் தமிழ் உங்களுக்கு விளங்கல. போட சொல்லுவார், போட்டு தர மாட்டான். நம்ம தான் போடணும். சில ஆட்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சர்ச்சுக்கு வருவோம், படகுல ஏறுவா, நாங்க எல்லாம் செய்வோம். சில ஆட்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? வாங்க படகுல ஏறுங்க, பிரசங்கமும் பண்ணுங்க, மீனையும் பிடிச்சு தாங்க, வித்தும் தந்துருங்க, நான் 8:30 மணி வரைக்கும் தூங்குறேன். ஆமா தானே? சொல்லுங்க வருவா, படகுல ஏறுவா, பிரசங்கம் பண்ணுவா, ஆழத்துக்கும் வருவார். எவ்வளவு பெரிய கோர்ட் பிரச்சனையா இருந்தாலும் உங்க கூடவே இருப்பார். புருஷ கைவிட்டதா இருந்தாலும் கூடவே நிற்பாரு. சொந்தக்காரன் கள்ள பத்திரம் போட்டாலும் கூடவே இருப்பாரு. உனக்கு விரோதமா மந்திரவாதம் வச்சாலும் கூடவே இருப்பாரு. உன் காலடி மண்ணெடுத்தாலும் கூடவே இருப்பாரு. உனக்கு விரோதமாய் செய்வன செஞ்சாலும் கூடவே இருப்பாரு. உனக்கு விரோதமாய் ஒன்று படிக்காதபடி கூட இருப்பா. ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் கூட அவர் இருக்க நீ தைரியமா வாழ போடு. ஆராதிக்கிற கர்த்தர் உனக்காய் வாழ வானத்தின் பலகடிகளை திறப்பா. ஆமென். அப்ப வருவாரு, படகுல ஏறுவாரு, பிரசங்கம் பண்ணுவாரு, ஆழத்துக்கும் வருவாரு, வலைய போட சொல்லுவாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலையில எந்திரிங்க, ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. பைபிள்ல எங்க சொல்லப்பட்டிருக்கீங்களா? சண்டை போட்டிருக்கீங்களா? நைட்ல பைபிள்ல ஒரு அதிகாரம் படிங்க. இப்ப சொல்லுங்க, வந்தாரு, படகுல ஏறினாரு, பிரசங்கமும் பண்ணிட்டாரு, ஆழத்துக்கும் வந்துட்டாரு, வலைய போட சொன்னாரு. நான் என்ன சொல்லி இருப்பேன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த கடல் தான் என்னை ஏமாத்துச்சு, இந்த உலகம் தான் என்ன கைவிட்டுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அது இயேசு இல்லாம இருந்த போது இப்போ உன் பக்கத்துல யார் வந்துட்டா தெரியுமா? நான் இதை விட நல்ல ஆமீன் எதிர்பார்த்தேன், நல்ல அல்லல் எதிர்பார்த்தேன், இதை விட நல்ல சோத்திரம் எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் தூரத்தில் இருந்த இயேசு என் பக்கத்துல வந்தான். என் படகுல ஏறினான். கைவிடப்பட்ட படகு, தள்ளப்பட்ட படகு, அவமானப்படுத்தப்பட்ட படகு, பலரும் வேதனைப்படுத்தின படகை இன்னைக்கு ராத்திரி இயேசு தெரிந்தெடுத்து சில படகில் ஏறுவதை நான் பார்க்கிறேன்.
இன்னைக்கு ராத்திரி உன் தோல்வி ஜெயமாய் மாற. உன் படிப்பினால முடியாதம்மா, நீ சேர்த்து வச்ச பணத்தினால முடியாது. ஆனா அகில அண்டா சராசரங்களை படைத்த, கடலுக்கு எல்லை குறித்த, வானத்தின் நட்சத்திரங்களை உண்டாக்கின, சுடர்களை உண்டாக்கின, மிருகங்களை உண்டாக்கின என் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அத்தனை மீன்களும் படகில் வந்து ஏறி, வலையில் வந்து ஏறி என் தலைகளை கர்த்தர் உயர்த்த முடியும். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, வந்துட்டா. சொல்லுங்க, வந்துட்டாரு. படகுல ஏறிட்டாரு. பிரசங்கமோ இப்ப செல்ல கேட்காங்க, ஜோசப் பாஸ்டர் பிரசங்கத்தோட முடிச்சிட்டு போயிருவாரா? போக மாட்டாரு. இன்னைக்கு நைட் உங்க கூட ஆழத்துக்கு வருவா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எவ்வளவு பெரிய ஆழத்துல கிடந்தாலும் பரவாயில்ல. சீக்கிரமா சொல்லுங்க, பக்கத்துல கையப்பிடிங்க, மோதிரத்தை மட்டும் கலத்திடாதீங்க. பக்கத்துல கையப்பிடிங்க, எல்லாம் கைப்பிடிங்க, வேகமா பிடிங்க, வேகமா பிடிங்க. பக்கத்துல கை முடிக்க போறோம். அவன் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம், எல்லாம் ரெடி ஆயிக்கணும். சத்தமா நாமே சொல்லுங்க, சேர்ந்து ஆராதிக்க போறோம். அவன் ரெடிதான ஊழியர்கள், சத்தமா நாமே சொல்லுங்களேன், சேர்ந்து ஆராதிக்க போறோம். சத்தமா நாமே சொல்லுங்களேன். பக்கத்துல 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 கைப்பிடி சொல்லுங்க, நீ எவ்வளவு ஆழத்துல கிடந்தாலும் பரவாயில்ல. யோசேப்ப குழியில கடந்து தூக்கி எடுத்தாரு. மரித்து 4 நாளாய் நாற்றம் எடுத்த சரீரத்தை ஒரு வார்த்தையினால தூக்கி எடுத்தாங்க. அவர் பார்வைக்கு இது லேசான காரியமா? அவர் பார்வைக்கு பிரச்சனை லேசான காரியம். இப்ப சொல்லுங்க, ஆழத்துக்கு வருவார். சத்தமா நாமே சொல்லுங்க, ஆழத்துக்கு வருவார், ஆழத்துக்கு வருவார். யாரு கூட இருந்தாலும் இல்லாம போனாலும் என் இயேசு இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்ல, கவலை இல்ல, கவலை இல்ல. கையை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, வந்துட்டாரு. படகுல ஏறிட்டாரு. பிரசங்கமும் இப்ப ஆழத்துக்கும் வந்துட்டாரு. பேதுட்ட சொன்னாரு, வலைய போடு. பக்கத்துல பா சொல்லுங்க, வலைய. அதனால தான் கழுகி வச்சாரு. சத்தமராம சொல்லுங்களேன். 6 கச்சாடிகள் காண ஒரு கல்யாணத்துல கழுகி வச்சிருந்தாங்க. சத்தமராம சொல்லுங்களேன். கச்சாடி ஓரமா ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு வேலைக்காரர்களை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர்களை நிரப்புங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதை நிறைய நிரப்பினார்கள். எந்த கச்சாடி தள்ளப்பட்டிருந்ததோ அந்த கச்சாடி பச்சை தண்ணி திராட்சரசமாய் மாறி அநேக ஜனங்களை போஷிக்கத்தக்கதாய் மாறினது. உண்மையானா கடன் வாங்குறதுக்கு ஒரு காலம் இருந்தா, நான் கடன் கொடுக்கிறதுக்கு ஒரு காலம் வரையா. இப்ப சொல்லுங்க, வாங்கின காலம் போய் கொடுக்கிற காலத்துக்கு வந்துட்டோம். நம்புறீங்களா? இதோ கர்த்தர் கடந்து போனார். போயிட்டாரா? பேதுரு படகுக்கு கடந்து போனாரா? படகுல ஏறினாரா? பிரசங்கம் பண்ணாரா? ஆழத்துக்கு போயிட்டாரா? வலைய சீக்கிரம் சொல்லுங்க, முடிக்க போற வலைய போட சொன்னார். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? காலையில போடுறாங்க, நாளைக்கு போடுறாங்க. நோ, சொல்லிட்டார்னா அடுத்த நிமிஷம் செஞ்சு பாருங்களேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? சத்தம் ராமேஸ்வரன் சொல்ல, கீழ்ப்படுகிறவங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன செஞ்சா தெரியுமா? ஆழத்துல வலைய போட சொன்னா. ஏற்கனவே இந்த கடல் தானே அவரை கவலை கைவிட்டுச்சு. சத்தமா தானே இந்த கடல்ல தானே வெட்கப்பட்டாரு. எந்த இடத்துல வெட்கப்பட்டமோ அதே இடத்துல நம்ம தலையை உயர்த்தணும். எதிர்பார்க்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. கீழப்பாட்டத்துல வெட்கப்படுத்தி சீவல பேரில உயர்த்துகிற தெய்வம் அல்ல. எங்க வெட்கப்பட்டமா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றத சொல்லுவீங்களா? நான் எங்க வெட்கப்பட்டனோ, எந்த குடும்பத்துல தலை குனிஞ்சனோ சொல்ல மாட்டேங்க. எந்த இடத்துல அவமானப்பட்டனோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டனோ அதே இடத்துல இந்த ஆண்டு பேரின்ப பெருவிழா மூலமாய் என் கர்த்தர் என் தலையை உயர்த்திட்டாரு. ஏன் தெரியுமா? தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்துல வந்துட்டாரு. பக்கத்துல வந்தவன் நான் ஆவியில பார்க்கிறேங்க. சில குடும்பத்துக்குள் இயேசு ஏறி வருகிறார். சில தோல்வி உள்ள படகுல இயேசு ஏறி வருகிறார். சில கைவிடப்பட்ட குடும்பத்துல வெட்கப்படாத கையை தட்ட, வெட்கப்படாத கையை தட்ட, வெட்கப்படாத கையை தட்ட. இன்னைக்கு ராத்திரி இயேசு வருகிற ராத்திரி அவரை வெல்கம் பண்ணு, வெல்கம் பண்ணு, வெல்கம் பண்ணு. இயேசுவே வாங்கன்னு கூப்பிடுங்க. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே வாங்க, வாங்க. எத்தனை பேர் இயேசுவை கூட்டிட்டு போறீங்க? அம்மன் எஃப்ரெடி எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? வேற யாரு வந்து பிரயோஜனம் இல்லம்மா. உங்ககிட்ட சிரிச்சிட்டு வெளியில போய் குறை பேசிட்டு போயிடும். இயேசு வந்துட்டு அப்படி இல்லை, குறைவை நிறைவே மாற்றுவா. சொல்லுங்க, வந்தா படகுல ஏறினா, பிரசங்கம் பண்ணினா, ஆயிரத்துக்கும் வந்தா, வலைய நிறைச்சு பார்த்துட்டு போனார். எவ்வளவு நல்ல இயேசு பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி கவலைப்படாதீங்க, வந்துட்டாரு, படகுல ஏறிட்டாரு, பிரசங்கமும் பண்ணிட்டாரு. ரெடியா வலைய வச்சுக்கோங்க. இன்னைக்கு போட போறோம். இனி கீழப்பாட்டத்தில் ஒரு பெரிய அறுவடை இருக்கு. பரிசுத்தாவில உணர்ந்து சொல்றேன்,
இது போல இந்த மைதானத்தில் 2-3 மடங்கு ஜனங்கள் வந்து கர்த்தர் ஆராதிக்கிற அளவிற்கு இந்த வருஷம் ஒரு அசைவை நான் பார்க்கிறேன். ஏன்னா பரிசுத்தம் என்னோட உணர்த்துகிறார். அநேக ராத்திரிகள் you have to pray. இந்த பட்டணத்தில் எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், ஒரு ஆத்துமா அறுவடையை மட்டும் நான் பார்க்கணும்னு எத்தனையோ ராத்திரிகள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. ரெடி 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 கெட் ரெடி. நீ வலைய தயார்படுத்திக்கோ. இது ஒரு அறுவடையின் ராத்திரியாய் மாறப் போகிறது. கையை தட்டி எத்தனை பேருக்கு அந்த ஆராதிக்க போறீங்க? ஆண்டவரே, இது அறுவடையின் ராத்திரி. ஒரு நிமிஷம் நல்லா கையை தட்டி சத்தமானத்துக்கு நேர உயர்கிற அளவிற்கு வந்தார் ஆழத்துல என் படகை நிரப்பி விட்டார்.